ஒரு ஆணுடைய அதிகபட்ச ஆசை என்ன சார் இருக்கும்? ஆணோட அதிகபட்ச ஆசைன்னா வீடு கட்டுறது தான். ஏன் சார்? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வர்ற ஃபேமிலி சொல்லிடுவாங்க, நமக்கு ஒரு சொந்த வீடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஏன்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த ஆசை வந்துடும். ஸோ எனக்கும் அப்படி இருந்தது. எனக்கும் மேரேஜ் ஆகி 2 பசங்க இருக்கிறாங்க. சென்னையில் ஒரு ஃப்ளாட் வாங்கினேன் நான் அப்புறம். ஆனால் அப்புறம் அதனால் அந்த கடனை அடைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ சென்னையில் இல்லை. நான் வெளியூரில் இருக்கேன். அபுதாபியில் வேலை பார்த்துட்ருக்கேன். வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு ஃப்ளாட் வாங்கி அந்த கடன் அடைக்க முடியாமல் போய் வேற ஒரு வேலைக்கு போகிறது வந்து உண்மையாகவே ரொம்ப மிகப்பெரிய ஒரு வழியை கொடுத்துருக்கோம்ல. அந்த அந்த டைம் எப்படி சார் அதை அப்படி அண்டர்கோ பண்ணீங்க? ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது சென்னையிலேயே வேலை பார்த்துருவோம், அந்த கடனை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிடுவோம் தான் நினச்சேன். பட் இஎம்ஐ ஜாஸ்தி, ஆல்மோஸ்ட் ஒரு 20,000க்கு மேலே இருந்தது. ஸோ நம்ம இங்கேருந்து வாங்குகிற மணிக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுறது ரொம்ப டைம் ஆகும். அதுவும் இல்லாமல் நிறைய மணி வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்லேயே போகுது. அதனால் ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ ஏன் நம்ம அதை ட்ரை பண்ணக்கூடாது? பட் ஆப்வியஸ்லி வந்துட்டு இங்கே லோக்கல்ஸில் நிறைய நம்ம லூஸ் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு போகிறோம், ஃபேமிலியை விட்டுட்டு போகிறோம், சொந்தக்காரங்களை விட்டுட்டு போகிறோம். பட் அதர் சைடு நீங்கள் அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் ஃப்யூச்சரில் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் வரேன், என் சொந்த வீட்டில் இருக்கிறேன், நான் வாடகை கொடுக்க தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி இனிவே ஒன் ஆர் த அதர் கஷ்டம்தான். மறுபுறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கருத்தம் இருக்குது. நம்ம ஏன் இவ்வளோ காசை போட்டு லோனை போட்டு நம்ம சொந்த வீடு வாங்கணும்? ஒரு லிவ் த மொமெண்ட். நம்ம கையில் எவ்வளோ காசு கிடைக்குதோ அதை சேர்த்து வாடகை வீட்டில் இருந்துட்டு போயிடலாமே, நம்ம நிம்மதியாக இருந்துட்டு போயிடலாமேன்னு சில பேர் சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்துட்டு 2 சைடாகவும் பார்க்கலாம் நீங்கள். அதாவது இப்போ என் ஃபேமிலி வந்தாங்க, நான் வந்துட்டு எங்கள் சொந்த ஊர் பரமக்குடி தான். ஆனால் அவங்க வந்துட்டு இல்லை, சென்னையில் லைஃப் ஸ்டைல் ரன் பண்ணால் போதும் அப்படின்னு இருந்தாங்க ஃபஸ்ட்டு வரும்போது. பட் சென்னையில் வந்து கொஞ்சம் பசங்களெல்லாம் பார்த்து அவங்களோட வெளியே போகும்போது அவங்களுக்கும் ஒரு ஆசை, நம்மளும் ஏன் ஒரு சொந்த வீட்டுக்கு போகக்கூடாது, இனியாவது 10,000க்கு மேலே நம்ம வாடகை தரோம், பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் நான் ஒரு வீடு வாங்கினேன், காட்டுப்பாக்கத்தில் வாங்கினேன். பட் அதை சீக்கிரம் அடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு சரி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருன்னு சொல்லிட்டு போனேன். பட் எதர் சைடு ஏதாச்சும் ஒன்று சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம சென்னை மக்களை விட்டுட்டு போகிறோம், நம்ம சொந்த ஊர் சென்னை விட்டுட்டு போகிறோங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. அது இந்த மாதிரி ஊருக்கு வரும்போது மக்களெல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு ஹாப்பினஸ் மூமெண்ட் தான் அது.